வணக்கம். 1991ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டு. ஏன் இந்தியாவிலேயே, ஏன் உலகமே மறக்க முடியாத ஆண்டு. அந்த 1991 வருஷத்துல தான் மே மாசத்துல ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட விஷயம் நடந்தது. ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா உலகம் முழுவதுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த 91ல 68ல பிறந்தேன். 78, 88, 23 வயசு. அந்த சமயத்துல எனக்கு ஒரு பெரிய மனவலி என்னன்னாக்கா, என்னுடைய நண்பன், என்னுடைய பாலிய சிநேகிதன் காஜா ஷெரீப் அப்படிங்கிறவன் அவ்வளவு நாள் சைக்கிளில் ஒன்னா சுத்திட்டே இருந்தான். அப்ப அவன் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டான். அந்த வருஷம்தான் அவனும் நானும் சேர்ந்து அப்ப பார்த்த படம். அதுக்கப்புறம் அவனுக்கு விசா வந்துருச்சு, கிளம்பி போயிட்டான். அவனை கொண்டு போய் திருச்சியில ஜங்ஷன்ல விட்டுட்டு, அப்படி அவன் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ட்ரெயின் ஏற்றி டாட்டா காமிக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா போறேன். உற்சாகமா மாப்பிள்ள கலக்கடா, ஜெயிச்சிட்டாடா நீ அப்படின்னு தான் சொல்றேன். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்னுடைய சைக்கிள் அழுதுகிட்டே வருது. நான் அழுதுகிட்டே வரேன். ஏன்னாக்கா என் சைக்கிளில் நான் தனியாகவே போனது. எப்போதும் காஜா இருப்போம். அது ஒரு பெரிய பெயினாக இருந்தது. ஸோ இந்த 91ஆம் ஆண்டு என்னைய பலவிதமான கலவைகளில் என்னைய உருக்குலைச்சி போட்ட வருஷம் தான் 1991. இந்த 91ல் எனக்கு ஒரு மயிலிறகு, ஒரு இதம், ஒரு சோகத்திலிருந்து ஒரு சுகம், ஒரு வழியிலிருந்து ஒரு நிவாரணம் அப்படின்னு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, பி. வாசு சார் அவர்களுடைய இளைய திலகம் பிரபு நடித்த சின்னத்தம்பி. இந்த சின்னத்தம்பி படம் எனக்கு கொஞ்சம் இதம் தந்தது. இந்த படத்தினுடைய காட்சிகள், கவுண்டமணி அவர்களுடைய காமெடி அப்படின்னு எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக இருக்குது. முக்கியமாக இசைஞானி இளையராஜா. 1991 வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு தான் சின்னத்தம்பி வந்தது. அந்த சின்னத்தம்பி படத்தினுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பி. வாசு சார் எப்போதுமே ஒரு சாதாரண ஒரு கருவை தான் எடுத்துக்குவார், கதையாக எடுத்துக்குவார். ஒரு படிப்பறிவில்லாத ஒருத்தன், அவனுக்கு இதுன்னா என்னன்னு தெரியாது, அதுன்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற ஒருத்தன், அம்மா பிள்ளையாவே வளர்ந்த ஒருத்தன், அப்பாவியாவே இருக்கிற ஒருத்தன், அவன் தான் ஹீரோ. படத்துல ஹீரோயின், அந்த ஹீரோயின் பெரிய கோடீஸ்வரி, இதற்கு கான்ட்ராஸ்டா இருக்கிறவன். ஆனால் அவளை வெளியில தெருவுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் விடாம, ஆண் பார்வையே படக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு அண்ணன்களால வளர்க்கப்படுகிற தங்கச்சி தான் ஹீரோயின். இப்படி இருக்கிற ஒரு கட்டுப்பட்டியா இருக்கிற ஒரு கட்டுக்காவல்ல இருக்கிற ஒரு ஹீரோயின், அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் எப்படி தொடர்பு வருது? இவன் ஒரு அப்பாவி, இவன் ஒரு அசமஞ்சம், இவன் ஒரு அம்மாஞ்சி, இவன் ஒரு அரலூஸ், இவன் ஒரு வெள்ளந்தி. இவனுக்கு இந்த காதல் புடலங்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியாது. அதனால அந்த கதாநாயகிட்ட தைரியமா அந்த சகோதரர்கள் போய் அவருக்கு உதவியாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா அந்த அப்பாவியா இருக்கிற ஹீரோ. அந்த ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா பிரபு. அந்த காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பாவித்தனமாக நடிப்பதுல யார் டாப்பு? கமலஹாசன், ரஜினிகாந்த், பிரபு அப்படின்ட்டுலாம் ஒரு 4-5 பேரை போட்டிருந்ததுல பிரபு சின்னத்தம்பியை வெல்ல முடியுமா? சின்னத்தம்பி தான் இதுல பெரிய தம்பின்னு குமுதத்துல போட்டிருந்ததா ஞாபகம். ஒரு அப்பாவித்தனத்தை அவ்வளவு அழகா வெள்ளந்தியான சிரிப்போட பிரமாதமா காமிச்சிருப்பார் பிரபு சார். அதே போல ஒரு பணக்காரத்தனம், ஆனா ஒரு ஒரு குளிர்ந்த மனசு அப்படிலாம் கொண்டு இந்த உலகத்தை பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இயங்குகிறவராக குஷ்பு அவ்வளவு பிரமாதப்படுத்தியிருந்தார். அந்த தமிழ்நாட்டில் குஷ்பு கனவு கன்னியாகவோ அல்லது குஷ்புவுக்கு கோயில் கட்டுறதெல்லாம் ஆரம்பிச்சதுங்கிறது இந்த சமயத்துல தான். திருச்சியில குஷ்புவுக்கு கோயிலே கட்டினாங்க. அந்த அளவுக்கு இப்படி ஒரு கான்செப்ட். அந்த பக்கம் ராதாரவி தான் பெரிய அண்ணன் அப்படின்னு அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தா பிரபுவுடைய அம்மாவா விதவை தாயாராக மனோரமா, நடுவுல அந்த வீட்டு வேலைக்காரராக, பணக்கார வீட்டு ராதாரவி வீட்டு வேலைக்காரராக. இதை வச்சுக்கிட்டு இத்திருந்த கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு 2.5 மணி நேரத்தை நம்மளை அப்படியே கட்டி போட்டிருப்பார் பி. வாசு சார். அதுதான் அவருடைய ஸ்கிரிப்ட் பலம், டயலாக் பலம், காமெடி சென்ஸ். இது எல்லாம் இதை தவிர பி. வாசு சாரை நான் பேட்டி எடுத்த தருணத்தில் அவர் சொல்றார், இளையராஜா சார்கிட்ட போய் சின்னத்தம்பி படத்தோட கதையை சொல்றாரு. கே. பாலு அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சது. மிகப்பெரிய லாபம் அவருக்கு ஈட்டி கொடுத்துச்சு.
200 நாட்களை தாண்டி ஓடிய முக்கியமான படங்கள்ல சின்ன தம்பியும். அப்ப பிரபு சார் இவர் பி வாசு சார் போய் இளையராஜா சார்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி படம் சின்ன தம்பி, குஷ்பு, பிரபு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி கதை இந்த மாதிரி அப்படின்னு உடனே சரி எத்தனை பாட்டுன்னா இந்த மாதிரி சொல்றாரு. அவரு ஒரு 5 டியூன் கொடுத்துற, ஒரு பாட்டுக்கு டியூன் கேட்குறாரு, 5 டியூன் கொடுத்துறாரு. இந்த டியூன் எடுக்க உடனே இது வேண்டாங்க, இது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பி வாசு சார் சொன்னாராம். ஏன் அது வேணாமா உனக்கு? இல்லை வேணாங்க, அதை வச்சுக்க, அதுதான் ஏன் இந்த வருஷத்துலேயே சூப்பர் ஹிட் பாட்டு, அதை வச்சுக்க, எடுக்காது. அப்படி எடுத்து வச்சுட்டேன், எனக்கு தெரியல. சரி ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் ஓகே எடுத்து வச்சுக்கிட்டேன். சத்தியமாக அந்த வருஷத்தில் சூப்பர் ஹிட் பாட்டாக இருந்தாங்க அப்படின்னு பி வாசு சார் சொன்ன அந்த பாட்டு தான் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். சரி, இதுக்கு ஒரு பாட்டு, வெளியில போய் அப்படி பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு பாட்டு போவோமா ஊர்கோலம். அதுக்கு முன்னாடி என்னடானாக்க, துளியிலே ஆட வந்த வானத்து விளக்கே, மனோ பிரமாதமா பாடியிருப்பாரு இந்த பாட்டு. இதற்கு அடுத்து இப்படி ஒரு போவோமா ஊர்கோலம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு உண்டான விழா நடக்கும். அதுக்கு சின்னத்தம்பி எங்க பாடுறது கூப்பிடுங்க அப்படின்னாக்க, அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, அந்த பாட்டு. என்ன பாட்டு! இந்த பாட்டை கேட்கும் போது நம்மளுடைய கை தட்ட ஆரம்பிச்சிடும், தலை ஆட ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. சரி, இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா, குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு காலை ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடும் அம்மா, இது எப்படி ஆடும் அம்மா அப்படிங்கிற அந்த பாட்டு. அப்புறம் போவோமா ஊர்கோலம் அப்படின்ற ஒரு சோகப்பாட்டு, நீ எங்கே அப்படின்ற அந்த பாட்டு. சொர்ணலதா, மறக்க முடியுமா சொர்ணலதாவை? இந்த ஆத்மாலாம் சௌக்கியமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். சரி, இதுலயே பார்த்தாக்கா குளிக்கிறதுக்கு ஒரு பாட்டுங்க. சின்ன தம்பி எல்லாருக்கும் என்ன தைச்சு விடுவாப்புல, ராதாரவியுடைய சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தைச்சு விடுவாப்புல. அப்போ ஒரு பாட்டை போட்டுக்கோமா அப்படின்னு பி வாசு சார் இளையராஜா கேட்டுப்பார் போல இருக்கு. இல்லை இளையராஜா சார் வந்து இந்த இடத்துல ஒரு பாட்டை போடு அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அதுக்கு ஒரு மியூசிக், அட உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல நேத்து, இப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, அட தப்பி இருந்தா என்னதில்ல சாமி கிட்ட கேளு அப்படின்னு அப்போ ஒரு பாட்டு. இது மாதிரி வெரைட்டியா பாட்டை கொடுத்து அத்தனை பாட்டையும் அம்புட்டு தூரத்துக்கு ஹிட்டாக்கி கொடுத்தது இசைஞானி அப்படிங்கிற அந்த பண்ணைபுரத்துக்காரரை தவிர, ராகதேவன் தவிர, சிம்போனி நாயகனை தவிர வேற ஒரு பயம் கிடையாது. அப்படி பாட்டுங்க தெறிக்க விட்ட சின்னத்தம்பி காமெடி, கவுண்டமணி காமெடி, மாலைக்கண் நோய்ங்கிற விஷயம், மன்னன் படத்துக்கு போயிட்டு அங்கே அடி வாங்குறவனை பார்த்து கவுண்டமணி கை தட்டுறது, அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ அவர் சாப்பாட்டில் வந்து நாய் சாப்பிட்றத வந்து கொண்டாடுறது அப்படின்னு கவுண்டமணியினுடைய ரகலையும் ரவுஸும் தாங்க முடியாது. குஷ்பு பேரழகியா ஒரு தேவதையாவே தான் இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தேவதை மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு கிளாமருக்கு நாயகியா இருக்க மாட்டாங்க, ஒரு தேவதையா இருப்பாங்க. ஆனாலும் ஒரு தேவதையாக இருந்ததுனாலதான் குஷ்புவை பார்த்துட்டு கோயில் கட்டணும்னு ரசிகர்கள் பக்தர்களா மாறினாங்க. அம்புட்டு பிரிய வச்சிருந்தாங்க குஷ்பு பேர்ல. பிரபுவை சொல்லவே வேணாம், பாந்தமான அந்த கண்ணக்குழி சிரிப்பெல்லாம் கொண்டாடி சித்தரலாம், ஒரு ரம்யமான ஒரு லொக்கேஷன். அப்படி இப்படின்னு இந்த சின்னத்தம்பி படம் வந்து தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு குறைந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்த ஒரு மௌன கீதங்கள் படம் மாதிரி, ஒரு சுவரில்லாத சித்திரங்கள் மாதிரி, ஒரு கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு குறைந்த பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த முக்கியமான படங்களில் சின்னத்தம்பி ஒன்று. அதே போல் இசைஞானி இளையராஜா பாட்டு போட்டார்னா அந்த பட்டமே அவ்வளோதான் சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்தது போல் வந்த படங்களில் இந்த குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த சின்னத்தம்பி திரைப்படத்தில். 91ஆம் ஆண்டு சித்திரை மாதத்தில் ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுக்கு வந்த சின்னத்தம்பி உண்மையிலேயே பெரிய தம்பி தான். வசூல். வணக்கம்.